சில நேரம் சிலரோட லைஃப்பில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க ரியல் லைஃப்பை விட ட்ரீம் ரொம்ப அழகானது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபேஸ் பண்ணுற காமன் ப்ராப்ளம் என்னென்னா அப்பர் லிப்பில் ஹேர் க்ரோ ஆகிறது தான். இது என்ன ரீசன்னால் வருது, அதுக்கு ஹோம் ரெமடிஸ் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை வேக்சிங், ஷேவிங், இல்லை த்ரெட்டிங் மாதிரி ஏதாவது பண்ணுறது பெட்டரா? இது போல் எல்லாருக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அப்பர் லிப்பில் ஹேர் க்ரோ ஆகுதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்னென்னா கம்மி பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும்னு தான். யார் அதை சீரியஸாக பெருசாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதில்ல. சின்ன சின்னதாக ஒன்று ரெண்டு ஹேர் தானேன்னு ஃபஸ்ட்டு விட்டுடுறோம். போக போக அதோட வளர்ச்சி அதிகமாக தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். ஒரு சிலர் ஷேவிங் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சிலர் த்ரெட்டிங் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வேக்சின் பண்ணுறாங்க. பட் இது ஃபுல்லாகவே ராங் மெத்தட். அது தெரியாமலே நம்மளை நிறைய பேர் பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணுறோம். ஆனால் இது ஏன் வளருதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போதைக்கு, ஏன்னா ஃபேஸில் பார்க்க நல்லா இல்லைன்னு நினைக்கிறதால. ஃபர்ஸ்ட் அது ஏன் வளருதுன்னு தெரிஞ்சாதான் நாம் ஏதாவது பண்ண முடியும். ஏன் வளருதுன்னு தெரியாமலே ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் எப்படி சரியாகும், என்ன பண்ணால் சரியாகும், வேக்சின் பண்ணலாமா, த்ரெட்டிங் பண்ணலாமா, ஷேவிங் பண்ணலாமா, இல்லை ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். டெஸ்ட்ரோஸ்டரோன் சொல்லக்கூடிய ஆண் ஹார்மோன் ஆண்களுக்கு மீசை தாடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் சொல்லக்கூடிய ஆண் ஹார்மோன் பெண்களோட உடம்புல அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது சின்னில், ஃபேஸில், அப்பர் லிப்பில் ஹேர் க்ரோ ஆகுது. ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஃபேஸில், அப்பர் லிப்பில் எல்லாம் ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, பிசிஓஎஸ், தைராய்டு ப்ராப்ளம், இது போல் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கான்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அப்புறமா நீங்கள் ஒரு ஹோம் ரெமடிஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் எடுக்கும்போது அப்பர் லிப்பில் உள்ள ஹேர், சின்னில் உள்ள ஹேர், ஃபேஸில் உள்ள ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த ப்ராப்ளம் கூட நீங்கள் க்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகாது, இன்னுமே ஜாஸ்தியாக தான் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட்டிங் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். எல்லாருமே கேட்குற கொஸ்டின், த்ரெட்டிங் பண்ணுறதால சின்ன ஒரு அப்பர் லிப்பில் உள்ள ஹேர் க்ரோத் குறையுமா இல்லைனா அதிகமாகுமான்னு தான். த்ரெட்டிங் பண்ணுறதால முடி வளர்ச்சி நிற்காது, தென் அது பெர்மனண்ட்டாக குறையாது. அது டெம்பரரி ஹேர் ரிமூவல் மெத்தட் மட்டும்தான். த்ரெட்டிங்கில் ஒரு ஃபைன் காட்டன் த்ரெட்டை வச்சு முடியை வேரோட பிடுங்குறாங்க. அது ரூட் லெவலில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ணுது, ஆனால் ஹேர் ஃபாலிக்கல் பாதிப்படையாது. அப்போ ஹேர் க்ரோத் குறையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக த்ரெட்டிங் பண்ணும்போது ஹேர் சாஃப்டாகவும் தின்னாகவும் அதோட வளர்ச்சி குறைவாகவும் இருக்கும். ஆனால் ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் த்ரெட்டிங் பண்ணாலும் அதோட ஹேர் க்ரோத் குறையாது, அது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக வளரும், தென் சாஃப்டாக வளரும், தின்னாகவும் வளரும். ரீக்ரோத் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாகவும் டார்க்காகவும் திக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரீக்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் ஷேவிங். ஷேவ் பண்ணி 1 or 2 டேஸ்லேயே ஹேர் ரீக்ரோத் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேர் வளர்ந்துருக்கும். வளரக்கூடிய ஹேர் ரொம்ப திக்காக, ஹார்டாக, ஃபாஸ்ட்டாக ரீக்ரோத் ஆகும். இதுவே ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1 or 2 டேஸ்லேயே வளரக்கூடிய ஹேர் வந்து ரொம்ப திக்காக, அந்த இடம் டார்க்காக, இன்னும் பிளாக்காக அதிகமாக வளரக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் மெத்தட் வேக்சிங். வேக்சிங் பண்ணி 1 or 2 வீக்ஸில் ஹேர் ரீக்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லை, வளரக்கூடிய ஹேர் சாஃப்டாகவும் தின்னாகவும் அண்ட் ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரீக்ரோத். பட் இந்த மெத்தட் எல்லாமே டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது, அண்ட் சேஃபஸ்ட் மெத்தடும் கிடையாது. வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் லேசர் ட்ரீட்மெண்ட். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஃபாஸ்ட் மெத்தட். இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 to 8 செக்ஷன் வரைக்கும் இருக்குது. அது உங்களோட ஹேர் திக்னஸ் பொறுத்து தான் எத்தனை செக்ஷன் வரைக்கும் இருக்கும்னு தெரியும். ஒவ்வொரு செக்ஷனும் மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். லேசர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லேசர் லைட் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலிக்கலை டேமேஜ் பண்ணுது. அதனால் ஹேர் ஃப்யூச்சரில் க்ரோ ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுது. ஆர் வெரி ஸ்லோவாக இருக்கும், தின் ஹேராக வளரும். 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் ஹேர் க்ரோ ஆகாமல் இருக்கும். இது உங்களோட பாடி கண்டிஷன் அண்ட் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 6 to 12 மந்த்ஸ்லேயே மறுபடியும் ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி கிளியராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு இது உங்களுக்கு ஓகேனா மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 80% to 90% ஹேர் க்ரோத் வந்து ரிடியூஸ் ஆகும். சிலருக்கு பெர்மனண்டாக ஸ்டாப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு மெத்தட் எல்லாராலையும் பண்ண முடியும், பட் இதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொறுமை வேணும், ரொம்பவே ஸ்லோவாக தான் இதோட ரிசல்ட் இருக்கும். அது என்னென்னா
மஞ்சள் தான். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வைல்டு டர்மரிக் மஞ்சளாக யூஸ் பண்ணுங்கள். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும். ஃபேஸ் ரொம்பவே பிளாக் ஆகும். மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க, நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே சேஃபஸ்ட் மெத்தட். பிகாஸ் மஞ்சள் போட்டுட்டு சன்லைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சன் வந்து டேரெக்டாக ஸ்கின்ல படுறதுனால ஃபேஸ் பிளாக் ஆகும். ஸோ நைட் டைமில் மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் யூஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மார்னிங் வெளியே போகும்போது கம்பல்சரி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் வெளியே போகணும். சன்லைட் டேரெக்டாக ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா ஃபேஸ் வந்து பிளாக் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, மஞ்சள் போட்டு அப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்ததும் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் கெமிக்கல் சோப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. நார்மலான சோப் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங் கெமிக்கல் சோப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து பிளாக் ஆகும். வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போக மறந்துடாதீங்க. மஞ்சள் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது ஸ்கின் கலரை கூட சேஞ்ச் பண்ணும். அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.